வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பாலாஜி வந்திருக்கான் இன்னைக்கு வாரன் பஃபட் பேசல. ஏன்னா நீங்க நிறைய பேர் அந்த வீடியோவை பார்க்கல. அதனால அந்த பஃபட் எல்லாம் வேணாம் சார். அந்த ரியல் லேர்னிங் எல்லாம் நம்ம தனியா சைட்ல பண்ணிருக்கலாம். நம்ம ஸ்டாக்கே பேசினா அப்பதான் வியூஸ் போகும்னு சொல்லிட்டோம். கரெக்டாடு? ஆமா சார். அதான் சொல்ல என்ன பேசலாம் சார். இப்போ நான் ஐடிசியோட Q4 ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க ரெவென்யூ ஸ்பிளிட் அப் கூட நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். வெரி குட். ஐடிசி பேசலாம். ஐடிசி பேசலாம் சார். சரி, நீ ஐடிசி வாங்கிட்ட? நான் இருக்கு சார் என்கிட்ட. எப்போ என்ன ரேட்ல வாங்கின? நான் வந்து 250 வாங்கினேன். அவசரத்தில் 269 வித்துட்டேன் தெரியாம. அதுக்கப்புறம் திருப்பி 320 வாங்கி அப் டு அன்டில் 350 ஹெட் பாட் சார். 320 to 350 we have bought. Average cost 335 சார். you are just profitable. ஆமா. சரி. பட் இப்போ ரெவென்யூ இது வருமே உனக்கு? டிவிடெண்ட் வரும் சார். 6 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி வாங்கியிருப்ப. வந்திருக்கு. இப்போ 9 ரூபா வாங்கி 15 rupees 50 paisa டிவிடெண்ட் வாங்கிடுவேன். சரி, ஆவரேஜ் காஸ்ட் will come down to 315. சரி, பார்க்கலாம். சரி, இப்போ ஐடிசி வந்து அவங்க Q4 ரிசல்ட்ல அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 23% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு சார். to 5175 crores. ரெவென்யூ கூட 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க ரெவென்யூ ஸ்பிளிட் வந்து 80% ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் சிகரெட் பிசினஸ். 80% ஆல்மோஸ்ட் 4000 கோடி. 10% ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் FMCG பிசினஸ் சார். சோ 500 கோடி. அவங்க CEO என்ன சொல்லிருக்காங்கன்னா ஐடிசி மீதி ப்ராஃபிட் எங்க வந்தது? மீதி ப்ராஃபிட் போடல. நான் ஆர்டிகல் படிச்சேன். நீ ஆர்டிகல் ஒழுங்கா படிக்கல. பிக் நெக்ஸ்ட் ப்ராஃபிட் has come from what are the other three divisions that are there in hotels, agriculture. Hotels, agriculture, then one big division you are missing, paper and packaging. Classmates. So yeah, classmates. The main profits have come from agriculture, hotels, FMCG make up 10%. Packaging didn't do well this quarter. And what has happened is cigarettes have done well. But main thing is FMCG has done very well, which has done 500 crores. இப்போ சஞ்சீவ் பூரி அவங்க CEO என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடிசி will expand its hotel business. ஏன்னா ஹோட்டல் பிஸ்னஸ்ல கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேல வந்து அவங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்திருக்கு சார். ஸோ வந்து அதை நாங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். So what are the ways at which he can expand hotel? Will he buy and build more hotels, or will he take it on the franchisee model? That is, somebody will invest in the hotel, ITC will manage it. என்ன மாதிரி? எனக்கு வந்து ஐடிசி வந்து இப்போ பிரான்சைஸ் மாதிரி தான் மாடல் பண்ற மாதிரி. So that is an asset like model. So they are not going to invest in building the hotel. Correct sir. Okay. இப்போ வந்து இப்போ புது எக்ஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே வெல்கம் பை ஐடிசி ஹோட்டல்ஸ்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, எனக்கு தெரிஞ்சு 2 பெரிய இன்னொன்று வரப்போகுது. பட் 2 பெருசு வந்து ஒன்று இங்கே ராதாகிருஷ்ணன் ரோட்ல ஒன்று இருக்கு, ஓல்டு ஹோட்டல். தட் வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் ஹோட்டல். தட் இஸ் தி ஓல்டு ஹோட்டல். தே ஆர் நவ டூயிங் ரெனோவேஷன். அண்ட் தி அதர் ஒன் இஸ் of course what they did on the old Campacola property. Grand Chola. Yes sir. டிவிடெண்ட் வந்து 9 ரூபாய் 50 பைசா கொடுத்திருக்காங்க சார். That is final dividend. There was an interim dividend at 6 rupees. So you got 15 rupees 50 paisa. Now the people who followed me first and bought it at 150 are getting now at 10% return on investment. So FD ல எவ்வளவு ரிட்டர்ன் வரும்? FD ல சில பேங்க்ஸ்ல 7% தராங்க சார். அவ்வளவுதான். அப்ப FD மேல வந்துருச்சுல்ல. ஆமா சார். So I am making more than FD. Okay. Even if you buy now at 400 rupees, you will still make nearly 4%, which is more than savings bank in a public sector bank. Correct, sir. So it's at 400 also not a bad buy. Not a great buy, but not a bad buy. இப்போ அவங்க agri business வந்து drop ஆயிருக்கு சார். That is, revenue has dropped. Profits have increased. ஆமா சார். Profits increase ஆயிருக்கு. Why revenue has dropped is because price of commodities have dropped. Price of vegetables and cereals has dropped, and price of tobacco would also drop. Export of tobacco is one of their main business. So exports of tobacco plus the whatever they are doing is the price of cereals has dropped. So agriல வந்து 2 வச்சிருக்காங்க. ஒன்னு wholesale business வாங்கி விக்கிறது, முன்னன்னு இந்த ஆசீர்வாத் மூலமா விக்கிறது. That will come in FMCG. So their agri business is definitely where they buy from the farmer and sell. If the price of agri business drops, the products prices will drop. If product prices drop, revenue will drop, but their profits have increased. இப்போ அடுத்த क्वेश्चन வந்து will ITC beat HUL in valuation and revenue? It makes no difference to me.
See, because HUL வந்து I have to pay for every 1 rupee of profit, I have to pay 66 rupees. And the dividend is very little. I won't get this dividend. And most of my profit I make here will go to Unilever in abroad as royalty. So I lose money in royalty. I get little money as dividend and I paid too much for it. Whereas in ITC, it will be about 28.5. And the price is dropping. So if it comes to 400 or 395, it will be 25 times earnings. So I am getting more because for every rupee, every 1 rupee of earnings, today I am paying only 28 rupees. Whereas in Unilever, I am paying 60 plus rupees. And both of them are in almost same business. Okay. Unilever faces more competition. In ITC, cigarette business is no competition. This is one reason. 61 times I have to pay. Here I will pay only 28.5. And another problem is I don't pay any royalty. Here I have to pay royalty. The biggest thing is in the future, what is now 500 crores profit in FMCG, if the same trend continues for 10 years, ITC Foods, ITC FMCG will make 5,000 crores for me. That is what the market is not seeing. Okay, it doesn't do it in 10 years, it will do it in 15 years. It doesn't matter to me whether it does in 10 years or 15 years. So there is 5,000 crores waiting to be picked up. It's in the street. You have to just pick it up. There is no debt. And as this profit keeps on increasing, my dividend payback will keep on increasing. Then ITC has a habit of giving bonuses, which I will also gain. Now the other big difference is there are other tobacco products which India is not allowing today because people will get addicted. But cigarettes is not the safe thing. There is smokeless cigarettes. They call it vaping. And there is another product which is a Swedish tobacco or something. So there are other safer tobacco products for people. And ITC has the technology, but the government of India has banned it. So they are not able to bring it. So when government comes to its senses, they'll realize that is safer than cigarettes. They will allow that and they will take this out. One. Second thing what will happen is government cannot target cigarettes anymore. They have to target BDs. They are not targeting BDs because of political constituencies. BD leaf collection, they don't tend to leaf in peradukku. And the collection is a big business. They are not targeting it. So if you want to really work on tobacco, you have to target the BD industry. If and when BD industry is targeted, ITC will gain further. FMCG வந்து 10% இன்னைக்கு 500 கோடி இருக்கிறது 5000 கோடி ஆயிரும் 15 வருஷத்துல. 10 வருஷத்துல ஆகலாம் 15 வருஷத்துல ஆகலாம். எனக்கு 15 வருஷத்துல ஆச்சுன்னா கூட எனக்கு கவலை கிடையாது. அப்பனா என் டிவிடெண்டும் ஏற போகுது. சிகரெட் பிஸ்னஸ் பெருசாக அடிபடும் நீங்கள் நினச்சேன்னா சிகரெட் பிஸ்னஸில் மெயின் வந்து வேப்பிங் அண்ட் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ ஒன்று இருக்குது. அது ப்ராடக்ட்டு டெக்னாலஜி ஐடிசிகிட்ட இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி தி கவர்மெண்ட் இஸ் நாட் அலோவிங் இட், திங்கிங் இட் இஸ் மோர்ஸ் தென் சிகரெட்ஸ். பட் த ரியல் சிகரெட்டில் வந்து ரியல் ப்ராப்ளம் வந்து பிடியை டேக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஓட்டு அடிபடும், டெண்டில் லீவ்ஸ் கலெக்ஷன் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ரியல் பீடியோட விலை ஏறிச்சுன்னா சிகரெட் விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் போட முடியாது. பிகாஸ் ஐடிசியில் டேக்ஸ் போட்டேன்னா சைனீஸ் சிகரெட்ஸ் ஈஸியாக இம்போர்ட் ஆகிடும். ஆல்ரெடி சைனீஸ் சிகரெட்ஸ் இஸ் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஸ்மகிள்டு குட்ஸ். ஸோ நீங்கள் டேக்ஸ் டிஃபரன்ஷியல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ ஐடிசி அடிப்படாது. ஐடிசி மொனாப்பலி, பட் சேல்ஸ் இறங்கும், கவர்மெண்ட்டுக்கு அடிப்படும். ஸோ ஈவன் இதே 5000 கோடி 4000 5000 கோடி ப்ராஃபிட்லேயே இருந்தால் கூட எனக்கு 10 வருஷம் கழிச்சு 5000 சிகரெட்லேருந்தும் 5000 எஃப்எம்சிஜிலேன்னு வந்தாலே 10,000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட். 10,000 கோடி. ஹோட்டல் நிறைய லெகசி ப்ராப்பர்ட்டி அவங்கள்ட்ட இருக்கு. They are going to grow அந்த ஃப்ரான்ச்சைசி மாடலில் தான் க்ரோ ஆக போகிறாங்க. ஸோ தட் வில் ஆல்சோ ஆட் டு மை ப்ராஃபிட்ஸ். ஸோ 15 வருஷத்தில் வந்து ஐடிசியோட ப்ராஃபிட் நீங்கள் 5000 ரூபா இருக்கிறதுங்கிறது டெஃபினட்டாக 10 வருஷத்தில் 10,000 ஆகிடும். பட் எனக்கு லக் இருந்து அது 7 வருஷத்துலேயே 10,000 ஆகிடுச்சுன்னா தென் 14-15% ப்ராஃபிட் க்ரோ ஆகிட்டு இருக்கு எவ்ரி இயர்னு. ப்ராஃபிட் 14-15% க்ரோ ஆச்சுன்னா ஸ்டாக் வில் க்ரோ அட் இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஸோ ப்ரைஸ் வில் டபுள் எவ்ரி 6 இயர்ஸ் மினிமம். எனக்கு நல்ல ரிட்டர்ன் ஆச்சு, நான் எதுக்கு கவலைப்படணும்? HUL எங்கே போனால் எனக்கு என்ன கவலை? சார், will ITC focus towards other businesses instead of its cigarette business, or will it continue its cigarette business? என்னைக்கு வரைக்கும் லீகலாக இருக்கோ அன்றைக்கு வரைக்கும் சிகரெட் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணணும். சிகரெட்டில் வர ப்ராஃபிட் 4000 கோடி எடுத்து டெவலப் பண்ணதுனால தான் உனக்கு எஃப்எம்சிஜி இப்படி இருக்குது. ஸோ சிகரெட்டில் தே கேனாட் இதுக்கு மேலே அவங்களால இன்வெஸ்ட் பண்ணி அட்வர்டைஸ் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வெள்ளி ப்ராடக்ட்டு மார்க்கெட்டிங் காஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் மட்டும்தான். ஸோ ஆல்ரெடி பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு.
ரியல் ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு 4000-5000 கோடி ப்ராஃபிட் வரும். அதை வச்சு they'll keep 75% டிவிடெண்டாக கொடுத்துருவான். ஸோ அடுத்த வருஷம் 6000 கோடினா 75% of it will come as profit. And every வருஷம் 1000 கோடி 2000 கோடி will be invested in growing the FMCG business. ஸோ இதில் சிகரெட் இல்லைன்னா மற்ற க்ரோத்தே வராது இன்னொரு 10 வருஷத்துக்கு. ஸோ எனக்கு ஃப்ரீ கேஷ் சிகரெட்லேருந்து தான் வருது. அண்ட் சிகரெட்டுக்கு நான் கிரெடிட் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் இல்லை. நான் கோடவுன்னு வெளில போனோடனே டிஸ்ட்ரிபியூட்டர் கேஷ் கொடுத்துருவோம். ஸோ இந்த ரிஸ்க்கு ஒன்றுமே கிடையாது. As an investor, I see ITC as a growing FMCG brand, but the market fails to recognize it, and it also recognizes it as a cigarette brand. Why is it so? அது நம்மளுக்கு என்ன போச்சு? மார்க்கெட்டில் இது மாதிரி அனாமலி இருந்தால் தான் நீயும் நானும் காசு பண்ண முடியும். மார்க்கெட் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் ரெகக்னைசஸ் இட் as an FMCG கம்பெனி. நீயும் நானும் காசு எப்படி பண்ணுறது? இப்போ இருக்கிறவனா என் வயசு சிகரெட் ஊதுறவன், அதை நீங்கள் சிகரெட் கம்பெனியாக பார்ப்பீங்க. என்னோட வயசில் இந்தியன் கிரிக்கெட் டீமே ITC ஒரு காலத்தில் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தது. இன்னைக்கு என்ன ஆகும்னா நீ அதை ஆசீர்வாதா பார்ப்ப, இப்பி நூடுலா பார்ப்ப, நீ சன்ஃபீஸ் பிஸ்கெட்டா பார்ப்ப. ஸோ நீ உன்னோட ஜெனரேஷன் பார்க்கறது வேற, இன்வெஸ்டர் பார்க்கறது வேற. ஸோ 15 வருஷம் கழிச்சு they will see it as FMCG brand. அதை நீ இப்போவே வாங்கி வச்சுக்கிறது உனக்கு பெரிய அட்வான்டேஜ். Warren Buffett says the cigar business is a wonderful business, but I think towards the future ITC will remove its image from the cigar business. Already it is gone. Only the investors call it as a cigarette business. See, cigarette டீ கடையில் வாங்க முடியும், பேக்கெட்டாக வாங்க முடியும். நல்லா நீ போன பெரிய கடையிலலாம் எங்கேயுமே சிகரெட்டை வாங்க முடியாது. சிகரெட் இஸ் சோல்டு ஒன்லி த்ரூ ஸ்மால் ஷாப்ஸ். அது FMCGக்கு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட். எங்கெல்லாம் சிகரெட் விற்கிறானோ அவன் ப்ராடக்டை கொண்டு போய் அங்கே வைப்பான். ஸோ தி ITC ப்ராடக்ட் will also increase. ஏன்னா FMCG is all about only two things, not research, R&D later. What is the distribution muscle you have? And product cost is very little. How much you can spend on advertisement? ITC can spend a lot of money on advertisement, and distribution muscle will come because cigarette already இருக்கு. So distributor என்ன சொல்லுவான், நீ cigarette distribution போகணும்னா இந்த distribution எடுத்துக்கணுமா. So whatever money you are making in cigarette, you also take some money in FMCG. So except the big MNC players, all the other Indian guys will lose out to ITC. And ITC என்ன பண்ணுன்னா இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ப்ராடக்ட்ஸ். இப்போ யாரெல்லாம் இண்டிகோவில் போகிறீங்களோ ஒரு மேங்கோ ஸ்மூத்தி ஒன்று இருக்குது. நீ இண்டிகோ ஃப்ளைட்டை பார்த்தேன்னா எல்லாருமே இதர் பேப்பர் போட்டு இல்லாட்டா அந்த மேங்கோ ஸ்மூத்தி பின்னாடி தான் பாய்வான். தட் ஸ்மூத்தி ப்ராடக்ட் இஸ் நாட் எட் அவைலபிள் ஆன் தி ஷெல்ஃப். when it comes on shelf, he is already tested and seeded the product. உடனே எல்லாரும் மேங்கோ ஸ்மூத்தி குடிச்சு யூஸ் ஆகி காத்துன்னு இருக்கான் எப்போ அந்த ஸ்மூத்தி ப்ராடக்ட் வரும். தட் இஸ் பிகாஸ் அவங்க நேச்சுரல் பி நேச்சுரல்ஸ்னு ஒரு ஜூஸ் பிராண்டை வாங்கி ITC பிராண்ட் ஆக்கிட்டான். டெட்டாலுக்கு பதிலாக சாவ்லானை வாங்கி வச்சிருக்கான். ஆல் திஸ் வில் grow slowly. FMCG business is not you can start today and make money tomorrow. To grow market share and mind share will take a lot of time. இப்போ class notes against a paper brand வராது, and nobody else can come into paper because paper is declining. Paper use பண்றதே கம்மி ஆயிடுச்சு டிஜிட்டல் ஆனப்புறம். So in a declining market he will become a dominant player like cigarettes. So he knows how to play it. சார் இப்போ இந்தியன் மார்க்கெட் சிகரெட்ஸுக்கு சூட்டபிள் கிடையாதா? அப்படி கிடையாதுன்னா ஏன் சார்? யார் சொன்னாங்க கிடையாதுன்னு? இந்தியா ஆஃப்டர் சைனா ஐ வென்ட் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இப்போ ரீசெண்டாக நான் சிங்கப்பூரில் இருந்தேன். சிங்கப்பூரில் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஸ்மோக் அ சிகரெட். தே ஹேவ் ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ். Every Southeast Asian is trying to smoke. Even in India, a large percentage of people are smoking BDs. They will naturally upgrade to cigarettes. BD விட்டுட்டு ஒன்றுமே தம் அடிக்காமல் இருக்க மாட்டாங்க. BDலேருந்து சிகரெட்டுக்கு அப்கிரேட் பண்ணுவாங்க. It is no doubt a great social evil. But just because I am stopped buying ITC does not mean that tomorrow nobody will smoke. இப்போ நம்ம இருக்கிறான் தலையால தண்ணி குடிக்கிறேன் சிகரெட் ஊத்தாதுன்னு, ஆனால் ITC ஸ்டாக் வாங்காமல் ITCக்கு தான் செலவு பண்ணின்னு இருக்கிறான். அதனால இப்போ நான் வாங்காமல் நான் ITC ஷேர் இல்லைங்கிறதுனால அவன் வாங்குறத நிறுத்திட போகிறான்னு. Even after good results, ITC has slumped down from its 52-week high. Why is it so, sir? I think in the short term we cannot. அது அழகா பஃபெட் சொன்ன ஒரு கோட் இருக்கு. ஷார்ட் டேர்மில் இது basically it is like a voting machine. So you are trying to find what the crowd is thinking. In the long term, it is like a weighing scale. So we are looking at a 15-year business. I think என்னோட simple calculation என்னன்னா every 6 or 7 years ITC will double its price. So 15 years from now, when I turn 70, I expect this lot of bonusலாம் தனி. பட் 1600 ரூபாய்க்கு அந்த ஷேரை நான் பார்க்குறேன். 1600 ரூபாய்க்கு மட்டும் இல்லை,
Every year I will start, இந்த வருஷம் 15னா at the end of 15th year I will be getting 45 rupees in dividend. So I am looking at a stock which has which is valued at 1600 and I get 70 rupees dividend. Maybe the value is different because 3-4 bonus கொடுத்தா value குறைஞ்சிரும். But I look at it like that. Is it suitable to buy ITC in this current market price, sir? At 4% dividend yield with no debt, you should close your eyes and buy it. Thank you. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் ஏன் ஐடிசி வாங்கினேங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன் இன்னும் நான் வாங்குவேங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோவை பாருங்கள். அந்த பையனுக்கு வயசு 10th ஸ்டாண்டர்ட் தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கேட்டுட்டு முடிவெடுங்க. இன்றைக்கி 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஏன் 350 ரூபாய்க்கு வந்தது 300 ரூபாய்க்கு வந்ததுன்னு அழாதீங்க. ஸோ விடலாம். If you cannot take a 50% drop in the price of stock you bought, don't get into this. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ தான் ரிஷி பாலாஜி அடுத்த வாரம் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். சிங்கப்பூர் நான் போயிருந்தேன். நிறைய பேர் என்னை பார்த்தீங்க. நான் எங்கெல்லாம் போனேனோ எல்லா இடத்துலையும் தமிழர்கள் என்னை பார்த்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஈவெண்ட்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது எங்கே ஈவெண்ட்டு போடலான்னு எங்கள் டீம் சொன்னாங்க, சார் சிங்கப்பூர் பக்கத்தில் குலாலம்பூர் இருக்குது, நீங்கள் போர்த்தியே போயிருக்கணும், மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்தது அங்கே போடலான்னாங்க. ஸோ 11th ஜூன் குலாலம்பூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்கும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 11th ஜூன் ஒரு சண்டே. டெஃபினட்டாக உங்களை கேஎல்ல பார்க்குறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.